السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த சகோதரர்களே, முகநூல் அன்பர்களே, இந்த முகநூல் நேரலை வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டு ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினுடைய 6 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 7வது நோன்பை நோற்பதற்காக நாமெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக ரமலான் தொடர் உரை என்ற அடிப்படையிலே சொர்க்கம் செல்ல எளிய வழிகள் என்கிற தொடர் தலைப்பின் கீழே சொர்க்கம் செல்வதற்கான இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில எளிய வழிகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்ட அந்த வழிகளை ஒரு கணம் நாம் நினைவு கூறிவிட்டு அடுத்த வழிகளை நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நேற்றைய நேரலையிலே நாம் சொர்க்கம் செல்வதற்குரிய இலகுவான வழிகளாக இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த ஒரு சில வழிகளை தெரிந்து கொண்டோம். அதில் முதலாவது கல்வி பயணம். கல்விக்காக எவர் ஒருவர் முயற்சி எடுக்கிறாரோ, கல்வி பயணம் மேற்கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை இலக்குவாக்கதாக ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கடுத்தபடியாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நாவை பேணி வாழ்வோமே ஆனால், நம்முடைய நாவை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்துவோமே ஆனால் அது நம்மை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொர்க்கம் செல்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக ஒரு செய்தியை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்ட வழிகள், மூன்றாவது கோபத்தை விட்டு ஒழிப்பது. ஒரு முஸ்லிம் கோபப்படாமல் இருப்பானே ஆனால் அது அவனுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிமையான வழியாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். நான்காவதாக வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு முஸ்லிம் தன்னுடைய வியாபாரத்திலே நீதமானவராக, நேர்மையானவராக, உண்மையாளராக அவர் இருப்பாரேயானால் அது அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியாக அமைகிறது என்று பார்த்தோம். இறுதியாக நேற்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்களை எவர் ஒருவர் மனப்பாடம் செய்து அதை விளங்கி வாழ்கிறாரோ அது அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே இன்னும் சில அமல்களை இஸ்லாம் நாம் சொர்க்கம் செல்வதற்குரிய எளிமையான பல வழிகளை சொல்லித் தருகிறது. அந்த வழிகளில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை சொன்னார்கள், ரகிம அன்ஃபுன் சும்ம ரகிம அன்ஃபுன் சும்ம ரகிம அன்ஃபுன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணாகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும், அவனது மூக்கு நாசமடையட்டும், மண்ணாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த மனிதர்? அவருடைய மூக்கு நாசமாகட்டும், மண்ணை கவரும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த மனிதர் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்ரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah. எந்த மனிதரிடத்திலே தன்னிடத்திலே
வயதான பெற்றோர்கள் இருந்து இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயதாக இருக்கும் நிலையில் அந்த வயதான பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யாமல், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல், அவ்வாறு செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடையாமல் இருக்கிறானே, அவனுடைய மூக்கு நாசமடையட்டும், அவன் நாசமாய் போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியிலே நமக்கு விளங்குகிற உண்மை என்னவென்று சொன்னால், எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ, தன்னுடைய தாய் தந்தையரை பராமரிக்கிறாரோ, வயதான காலகட்டத்தில் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது, நாம் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார்கள், ஆளாக்கியிருப்பார்கள், நமக்காக தன்னுடைய இரத்தங்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவழித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய தாய் தந்தையருக்கு அவர்கள் பிற்காலத்திலே மிக வயோதிகளாக ஆன பிறகு அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை அவர்கள் வாழ்கிற காலகட்டத்தில் நாம் செய்கிற பொழுது அது நம்மை சொர்க்கத்திற்கு இட்டு சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? குர்ஆனில் நாம் எடுத்து படிப்போமேயானால், எங்கெல்லாம் அல்லாஹ் என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு இணையாக துணையாக யாரையும் ஆக்கக்கூடாது என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ, அங்கெல்லாம் அல்லாஹ் அடுத்தபடியாக சொல்வது வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று தனக்கு அடுத்தபடியாக தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிற விஷயம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ் படைத்தவனுக்கு அடுத்தபடியாக நாம் கவனம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை வயதான காலத்தில் ஒரு மனிதன் பராமரிப்பாரையானால் அது அவனை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக உணர்த்துகிறார்கள். இது நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகள் ஒன்றாக நாம் அறிகிறோம். அதே போல இன்னும் பல ஹதீஸ்களிலே அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா எலிஜுன் நாரு அஹதுன் லா எலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ் ஹத்தா யஊதல் லபனு ஃபில் தரஇ என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், என்ன சொல்கிறார்கள் அந்த செய்தியிலே? லா எலிஜுன் நார ரஜுலுன், எந்த மனிதனும், ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? நரகத்திற்குள் அவன் நுழையவே மாட்டான். எப்படிப்பட்ட மனிதன்? பக்காமின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அழுகிறானே அந்த மனிதன் நரகத்தில் நுழைய மாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா யஊதல் லபனு ஃபித் தரஇ, மாட்டிடமிருந்து அல்லது ஆட்டிடமிருந்து கறக்கப்பட்ட பால் எப்படி மீண்டும் அந்த மாட்டினுடைய மடுவுக்குள் செல்லாதோ, அதே போலத்தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிற ஒரு மனிதன் நரகத்திற்கு நுழையவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஆட்டினுடைய மடுவிலிருந்து, ஒரு மாட்டினுடைய மடுவிலிருந்து நாம் பாலை கறந்து விட்டோம் என்று சொன்னால் அது மீண்டும் அந்த மடுவுக்குள் அந்த பால் செல்லுமா? நிச்சயமாக செல்லாது, அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படித்தான் எப்படி அதற்கு வாய்ப்பே கிடையாதோ அதே போல அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிற ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான், அவன் சொர்க்கத்திற்கு தான் செல்வான் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் நாம் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் வடிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, தக்வாவின் காரணமாக, இறை அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வை பயந்து தனிமையிலே எத்தனை பேர் நம்மில் நாம் அழுதிருப்போம்? சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நேரலை வாயிலாக பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை ஒப்படைத்து நாம் அழுது கண்ணீர் வடித்த நாட்கள் எத்தனை என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எந்த மனிதன் கண்ணீர் வடிக்கிறானோ அவன் சொர்க்கத்திற்கு நுழைவான் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த பல செய்திதான். ஒரு செய்தியிலே சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன், இக்ரஉல் குர்ஆன்
ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். இக்ராஉல் குர்ஆன் ஏன் தெரியுமா ஓத வேண்டும்? ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வருவீர்களானால் யார் அந்த குர்ஆனை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே நமக்காக சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே என்னை உன்னுடைய அருள்மறை குர்ஆனை அவன் ஓதி வந்தான், அவனுடைய பொருளை உணர்ந்தான், தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினான், எனவே நீ அவனுக்கு சொர்க்கத்தை கொடு என்று இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் எதற்காக பரிந்துரை செய்கிறது? அவனுக்கு சொர்க்கத்தை கொடு. அவன் என்னை ஓதினான், உலகத்திலே வாழ்கிற காலத்தில் என்னை புரிந்து கொண்டான், நான் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்திருக்கிறான், எனவே நீ அவனுக்கு சொர்க்கத்தை கொடு என்று அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். இப்போ குர்ஆனை ஓத வேண்டும், ஓதினால் அது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக அமைகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. யாரெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மரணம் செய்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நாளை மறுமையிலே சொல்லப்படும், யுகாலு காரி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நபர்களிடத்திலே சொல்லப்படும் நாளை மறுமையிலே, இக்ரா, எப்படி இந்த உலகத்திலே குர்ஆனை ஓதி வந்தாயோ அதே போல இப்பொழுதும் நீ ஓது என்று நாளை மறுமையிலே அந்த மனிதனிடத்திலே சொல்லப்படும். வர்தகி, நீ ஓதி உயர்ந்து கொண்டே செல். வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எப்படி நிறுத்தி நிதானமாக தெளிவாக அழகாக நீ ஓதினாயோ அதே போல நீ ஓது என்று நாளை மறுமையிலே அந்த மனிதனிடத்திலே சொல்லப்படும். இறுதியாக அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஃபஇன்ன மன்சிலக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா. நீ எங்கே எந்த ஆயத்தை ஓதி முடிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய மன்சிலத், உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய இடம், அதுதான் சொர்க்கத்திலே. நாம் ஓத 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 குர்ஆனை எப்படி ஓதிக்கொண்டே இருக்கிறோமோ ஓத 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 நம்முடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது, சொர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. எப்பொழுது நாம் ஓதி முடிக்கிறோமோ குர்ஆனை, அந்த இடம்தான் சொர்க்கத்தில் நாம் தங்கக்கூடிய இடம், மன்சிலத், நம்முடைய இடம் என்பதை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அப்ப குர்ஆன் ஓதுவது என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. குறிப்பாக நாம் ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதங்களிலே நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன். இன்னொரு செய்தி சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா. ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவருக்கு மரணம் மட்டும்தான் அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எவர் ஒருவர் 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனம் ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்கிற அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஆயத்தை எவர் ஒருவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகிறாரோ அது அவரை சொர்க்கத்திற்குள் நுழைக்கும். அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது எது? அவருடைய மரணம் என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அப்படி என்ற என்ன அர்த்தம்? அவர் அந்த நிலையிலேயே அவர் மரணித்து விட்டால், தொடர்ச்சியாக அவர் ஓதி வருகிற நிலையில் அவர் மரணித்து விட்டால் அடுத்தபடியாக அவர் நேரடியாக செல்வது சொர்க்கத்திற்கு. மரணம் தான் அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கிறது, மரணித்தால் தான் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இதுவெல்லாம் இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த நபிமார்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிற செய்தி, குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், அது நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலில் ஜன்னத அஹதுன்
லா யதுகுலில் ஜன்னத அஹதுன் ஃபீ மிஸ்காலி ஹப்பத்தி ஹர்தலின் மின் கிப்ரியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? லா யதுகுலில் ஜன்னத அஹதுன், ஒருவரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தல், எவனுடைய உள்ளத்திலே, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அணு அளவு கிபிர் இருக்கிறதோ, மின் கிபிரியா பெருமை இருக்கிறதோ, அப்படி பெருமை உள்ள மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் பெருமை அடிக்காதவன், எவருடைய உள்ளத்திலே பெருமை இல்லையோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த செய்தியை சகாபாக்களிடத்தில் சொன்ன பொழுது, எவருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டார் என்று சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார், அது பெருமையா? ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அது பெருமையாக மாறுமா என்று விளக்கம் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லி, பெருமை என்பது என்னவென்று சொன்னால் பத்ருல் ஹப்பி வகம்துன் நாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சத்தியத்தை மறுப்பது, வகம்துன் நாசி மக்களை மட்டமாக கேவலமாக இழிவாக கருதுவது, இதுதான் பெருமையுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்பதற்கு விளக்கம் சொன்னார்கள். அப்ப யாரெல்லாம் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்களோ, மற்ற மக்களை எல்லாம் மட்டமாக கீழ்த்தரமாக, தான் மட்டும்தான் பெரியவன், தான் மட்டும்தான் அந்தஸ்திலே உயர்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே கிபிர் என்கிற அந்த பெருமை குடிகொண்டு விடுகிறது. அப்படி எவனுடைய உள்ளத்திலே கிபிர் இருக்கிறதோ, பெருமை இருக்கிறதோ, அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். இப்ப யாருடைய உள்ளத்திலே கிபிர் இல்லையோ, பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, அவன் மட்டும்தான் பெருமை கொள்வதற்கு தகுதியானவன். எனவே மனிதனாக வாழக்கூடிய எவனுக்கும் பெருமை அடிக்கக்கூடிய அந்த விஷயம் இல்லை. எனவே எவர் பெருமை அடிக்காமல் தன்னடக்கத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு தினம் நாம் ஒரு 3-4 அம்சங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். இதுவரையிலும் 24 அம்சங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். இறுதியாக இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த அம்சங்களை மட்டும் நான் மீண்டும் ஒருவரை குறிப்பிட்டு காட்டுகிறேன். இன்றைய தினம் சொல்லப்பட்ட அந்த அம்சங்களிலே முதலாவது, பெற்றோரை ஒரு மனிதன் பேண வேண்டும். பெற்றோர்களுக்கு தேவையான உபகாரங்களை அவன் செய்வாமையானால் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான் என்பது இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீர் வடிப்பது. எவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடிக்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார். மூன்றாவது, எவர் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறாரோ அந்த குர்ஆன் அவருக்கு நாளை மறுமையிலே ஷஃபாஅத் சிபாரிசு செய்யும், அதன் மூலமாக அவர் சொர்க்கத்திற்கு நுழைவார். நான்காவதாக, எவருடைய உள்ளத்திலே பெருமை இல்லையோ அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைவார் என்கிற 4 விதமான அம்சங்களை இன்றைய தினம் தெரிந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்கக்கூடிய நாம் அல்லது பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதை அமல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சொர்க்கம் செல்வதற்குரிய வழியை ஏற்படுத்தி தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த அம்சங்களை எல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமல்படுத்துவோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர் சொர்க்கத்திலே நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவான் என்பதை புரிந்து கொண்டு எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய எல்லா மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.